தமிழிசை அவர்களே, உங்களுக்கு உள்ள மரியாதையோடு சொல்லுகிறேன், திமுகவை அசைத்து பார்ப்பதற்கெல்லாம் உங்களுக்கு வலிமை இல்லை. ஒரு நாடு உங்களால் முடியாது. திமுகவுக்கு அடுத்து நான் தான் என்கிறார் அந்த சனிக்கிழமைக்காரர், திமுகவுக்கு அடுத்து நான் தான் என்கிறார் அந்த ஆம்புலன்ஸ்காரர். எல்லோரும் திமுகவுக்கு அடுத்து என்று சொல்லுகிற போதே திமுக தான் முதலில் என்று உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்களே. 1971 ஆண்டு இப்போது இருக்கிற எடப்பாடியை போல அல்ல, இப்போது புதிதாக முளைத்திருக்கிற நடிகர்களை போல அல்ல. என்ன பேசினார்கள்? திமுகவை இந்த தேர்தலில் அழித்தாக வேண்டும் என்று பேசினார்கள். அப்போது நானெல்லாம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன். எங்களை போன்றவர்களுக்கு கூட ஒரு அச்சம் வந்தது. 2 பெரும் தலைவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள், இந்த 3 புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், திமுகவை தோற்கடித்து விடுவார்களோ என்கிற கவலை இருந்தது. என்ன நடந்தது என்றால் நண்பர்களே, அதுவரை எந்த தேர்தலிலும் பெறாத வெற்றியை திமுக 71 பெற்ற ஆளுநராக இருந்த அம்மையார் தமிழிசை நேற்றைக்கு சொல்லுகிறார், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்கள் வேலை. அவரை பாவம் எப்போதோ வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், அவரை ஏற்கனவே அனுப்பிவிட்டார்கள். தமிழிசை அவர்களே, உங்களுக்கு உள்ள மரியாதையோடு சொல்லுகிறேன், திமுகவை அசைத்து பார்ப்பதற்கெல்லாம் உங்களுக்கு வலிமை இல்லை. ஒரு நாடு உங்களால் முடியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? யாரெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று போராடினார்கள், எத்தனை பெரிய போராட்டங்கள், எத்தனை பெரிய தலைவர்கள், எவ்வளவு பெரிய கட்சிகள் ஒருங்கிணைந்து நின்று கூட ஒரு நாளும் திமுகவை இந்த மண்ணை விட்டு வீழ்த்த முடியவில்லை. தேர்தலில் தோல்விகள் வந்தன, திமுக அழிந்து போய்விடவில்லை. ஊடகவியலாளர்களே, காவல்துறையினரே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது என்ன புதிதாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று தொடங்கி இருக்கிறீர்கள் என்று சிலர் கேட்கிறார்கள். புதிதாக இல்லை நண்பர்களே, ஒரு நூற்றாண்டாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் காத்து நிற்கிற இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்பதை வரலாறு சொல்லும். சொல்கிறவர்களின் முகம் மாறி இருக்கிறது, குரல் மாறவில்லை. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இதைத்தான் நீதி கட்சி சொன்னது. பிறகு எங்கள் ஐயா பெரியார் சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், தலைவர் கலைஞர் சொன்னார். இன்றைக்கு எங்களின் தளபதி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் ஓங்கி ஒலிக்கிறார். நாடு முழுவதும் இந்த குரலை எழுப்புகிறார். எண்ணி பாருங்கள், இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது நீட் தேர்வை எதிர்த்து, பீகாரில் நடந்து முடிந்திருக்கிற அந்த வாக்காளர் பட்டியலினுடைய மோசடியை எதிர்த்து, இன்றைக்கு இருக்கிற தொழிலாளர் மீனவர் நலனுக்கு வருகிற ஊர்களை எதிர்த்து, ஜிஎஸ்டியை எதிர்த்து, பாலின பாகுபாடு கூடாது, பெண்களும் ஆண்களும் சமம்தான், பெண்களை தாழ்த்த விடமாட்டோம் என்று அதற்கும் குரல் கொடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று தலை நிமிர்ந்து நிற்கிற தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இது அவருடைய குரல் மட்டுமில்லை, தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைக்கு ஆரணியிலே நான் பேசினேன், இன்றைக்கு இங்கே பேசுகிறேன். உண்மையாக எனக்கு வியப்பாக இருக்கிறது. நம்முடைய மாவட்ட செயலாளரை, பகுதி செயலாளர்களை பாராட்ட வேண்டும். 48 மணி நேரத்தில் கூட்டப்பட்டிருக்கிற கூட்டமா இவ்வளவு பெரிய கூட்டம் என்று எண்ணி பார்க்க தோன்றுகிறது. 48 மணி நேரத்தில் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது என்று சொன்னால், இந்த திமுக கழகத்தின் உணர்வு இன்னமும் ஆழமாக இந்த மண்ணில் பதிந்து கிடக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். என்றைக்கும் மகளிர் அணியிலே இருந்து அத்தனை பேரும் வந்திருக்கிறவர்கள், இந்த நாட்டில், இந்த மண்ணில் நாங்கள் எப்போதும் தலைகுனிய மாட்டோம் என்கிற உறுதியோடு இங்கே கூடியிருக்கிறீர்கள். எதற்காக உறுதிமொழி என்பதை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் படித்தார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல நாம் திரும்ப சொன்னோம், இது சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை, நம் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற உணர்வின் வெளிப்பாடு. காரணம், திமுக கழகம் வெறும் தேர்தலுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட கட்சியும் இல்லை, தேர்தலுக்காக மட்டுமே நின்று கொண்டிருக்கிற கட்சியும் இல்லை. ஆனால் தேர்தலில் ஒரு நாளும் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகிற கட்சியும் இல்லை. நாம் இந்த மண்ணின், சமூகத்தின் மக்களை பற்றி பேசுவோம். தேர்தல் வருகிற போது மக்கள் நம்மை பற்றி பேசுவார்கள். நாடு முழுவதும் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என் நண்பர்கள் பேசுகிற நேரத்தில் சொன்னார்களே, புதிதாக ஒரு அரசியல்வாதி வந்திருக்கிறார், அவருக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், சனிக்கிழமை அரசியல்வாதி. சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கோயிலுக்கு போவார், அவர் சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை பார்ப்பார். அவர் சொல்லுகிறார்,
நம்முடைய முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனது முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காகவா அல்லது முதலீடு செய்வதற்காகவா என்று கேட்கிறார். இரண்டும் தான் தம்பி. நீங்கள் உன்னித்து பார்த்தால் தெரியும். வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே எங்கள் ஐயா பெரியாரின் படத்தை முதலீடாக கொடுத்தும் வந்திருக்கிறார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அவரே விடை சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மிக தெளிவாக அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற போதே சொல்லி இருக்கிறார். வெறும் முதலீடு என்றால் எவ்வளவு? 15,000 கோடி ரூபாயை முதலீடாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்ன பயன்? 17,000 இளைஞர்களுக்கு இந்த மண்ணில் வேலை கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய செயல்பாடு. தொடர்ந்து இங்கே இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொடர்ந்து இந்த மக்களினுடைய தலை நிமிர்ந்திருப்பதற்கான பணிகள், வயிறு பசியாறி இருப்பதற்கான திட்டங்கள். எண்ணி பாருங்கள், மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் இருந்து தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதையும் நாம் கவனமாக சொல்ல வேண்டும். காமராஜர் அவர்களுக்கு உரிய மதிப்பை நான் குறைக்கவில்லை. ஆனால் அவருக்கு முன்னால் மதிய உணவு திட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் முதலாக குறிப்பாக சென்னையிலே அறிமுகப்படுத்தியவர் நீதி கட்சியின் தலைவராக இருந்த சர்பிடி தியாகராயர். அவர்தான் முதலாக சென்னையிலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை காமராஜர் தொடர்ந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. கலைஞர் விரிவுபடுத்தினார். ஜெயலலிதாவுக்கு அதில் பங்கு உண்டு. நாம் எதையும் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு புதிதாக நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் இருக்கிறது பாருங்கள். காலை உணவு திட்டம் என்பது அத்தனை எளிதில் நாம் தள்ளிவிட முடியாது. என்ன காரணம்? யாருக்கு அது பேர் உதவி? இந்த காலை உணவு திட்டம் என்பது யாருக்கு பேர் உதவி என்றால் நமக்கு அல்ல. கிராமங்களிலே காலை எழுந்தவுடன் காலில் உரத்தோடும் தோளில் ஏரோடும் வயலுக்கு புறப்பட்டு போகிறார்களே நம்முடைய வேளாண்மை சகோதரர்கள், அவர்கள் தங்கள் பிள்ளைகள் காலை உணவுக்கு என்ன செய்யுமோ என்று கவலைப்பட வேண்டாம். தாய்மானவராய் தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார். 20,59,000 பேர். இந்த புள்ளி விவரம் கணக்குகளை யாராவது மறுக்க முடியுமா? 20,59,000 பேருக்கு காலையிலே தினந்தோறும் பள்ளிக்கூடத்திலே உணவு உண்டு. வயிறார உண்டதற்கு பிறகுதான் பாடம் என்று சொல்லி இருக்கிற புதிய மரபு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய முதல்வர் தான். இன்றைக்கு இந்தியாவின் பிற மாநிலங்கள், பஞ்சாபினுடைய முதல்வர் இன்றைக்கு சொல்லுகிறார், எங்கள் மாநிலத்திலும் இதை கொண்டு வர வேண்டும் என்று தோன்றுகிறது என்கிறார். பஞ்சாபை விடுங்கள், கனடா நாட்டின் பிரதமர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சி எங்களுக்கு இருக்கிறது என்கிறார். உலகத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு தலைவர் நமக்கு முதலமைச்சராக, கழகத்தின் தலைவராக கிடைத்திருக்கிறார். எனவே உணவு மட்டுமில்லை, ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மக்கள் இந்த மண்ணில் தலைகுனிந்து நின்றுவிடக் கூடாது. தேர்தலில் வாக்காளர்கள் பட்டியலில் எத்தனை பெரிய மோசடி! இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் படித்தார்களே எஸ்ஐஆர் திட்டத்தின்படி. அது என்ன எஸ்ஐஆர் திட்டம்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இருக்கிற வாக்காளர் பட்டியலை மிக கூர்ந்து ஆழமாக அவர்கள் திருத்தி அமைப்பார்களாம். எப்படி திருத்தி அமைப்பார்கள்? உயிரோடு இருக்கிறவனை இல்லை என்று திருத்தி அமைப்பார்கள், இல்லாதவனுக்கு வாக்களித்து திருத்தி அமைப்பார்கள். உண்மையாக ராகுல் காந்தி அவர்களுக்கு நாம் ஒரு பெரிய கையெழுயோடு நன்றி சொல்ல வேண்டும். பீகார் மாநிலத்தில் மட்டும், நண்பர்களே, பீகார் மாநிலத்தில் மட்டும் இன்னும் மொத்தமாக எல்லா தொகுதிகளையும் பார்க்கவில்லை, குறிப்பிட்ட தொகுதிகளில் ஆய்வு நடத்தியதில் 64 லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிலும் அப்படி செய்யலாம் என்கிற கனவு யாருக்காவது இருக்குமானால் நம் தமிழகத்தின் முதல்வர் சொல்லுகிறார், ஒரு நாளும் தமிழ்நாட்டை தலைகுனிய நான் விடமாட்டேன் என்கிறார். முடியாது. முன்னால் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கனவுகளோடு இருக்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கா நாம் எதிர்ப்புகளை பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலே ஆளுநராக இருந்த அம்மையார் தமிழிசை நேற்றைக்கு சொல்லுகிறார், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்கள் வேலை. அவரை பாவம் எப்போதோ வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், அவரை ஏற்கனவே அனுப்பிவிட்டார்கள். தமிழிசை அவர்களே, உங்களுக்கு உள்ள மரியாதையோடு சொல்லுகிறேன், திமுகவை அசைத்து பார்ப்பதற்கெல்லாம் உங்களுக்கு வலிமை இல்லை. ஒரு நாடு உங்களால் முடியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? யாரெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று போராடினார்கள்,
எத்தனை பெரிய போராட்டங்கள், எத்தனை பெரிய தலைவர்கள், எவ்வளவு பெரிய கட்சிகள் ஒருங்கிணைந்து நின்று கூட ஒரு நாளும் திமுகவை இந்த மண்ணை விட்டு வீழ்த்த முடியவில்லை. தேர்தலில் தோல்விகள் வந்தன, திமுக அழிந்து போய்விடவில்லை. தேர்தலில் முழுமையான வெற்றி வந்தது, திமுக அந்த புகழ் மயக்கத்தில் காணாமல் போய்விடவில்லை. வென்றாலும் தோற்றாலும் தொடர்ந்து இந்த மண்ணில் உடைத்துக் கொண்டிருக்கிற கட்சி 1971 ஆண்டு தேர்தலை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த தேர்தலில் தான் இன்றைக்கு இருப்பது போல எல்லோரும் திமுகவை எதிர்த்தார்கள். இப்போது எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் தோல்வி. எடப்பாடி என்ன சொல்லுகிறார்? திமுகவை நான் அழிப்பேன். பாஜக என்ன சொல்கிறது? திமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான் வருவோம். கவனித்தீர்களா? எல்லோரும் எதற்கு போராடுகிறார்கள் என்றால் எல்லா கட்சிகளும் இரண்டாவது இடத்துக்கு போராடுகின்றன. முதல் இடம் திமுகவுக்கு தான் என்பது முடிவாகி எல்லோரும் இரண்டாவது இடத்துக்கு தான் போராடுகிறார்கள். திமுகவுக்கு அடுத்து நான் தான் என்கிறார் அந்த சனிக்கிழமைக்காரர். திமுகவுக்கு அடுத்து நான் தான் என்கிறார் அந்த ஆம்புலன்ஸ்காரர். எல்லோரும் திமுகவுக்கு அடுத்து என்று சொல்லுகிற போதே திமுக தான் முதலில் என்று உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்களே. நாங்களும் அழுத்தி சொல்லுகிறோம். 1971 ஆண்டு இப்போது இருக்கிற எடப்பாடியை போல அல்ல. இப்போது புதிதாக முளைத்திருக்கிற நடிகர்களை போல அல்ல. 71 திமுக கழகத்தை யார் எதிர்த்தார்கள்? அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு. அண்ணாவை போல ஒரு தனிப்பெரும் தலைவரை இந்தியாவிலே எந்த மாநிலமும் பார்த்ததில்லை. தன்னுடைய பேச்சால் அத்தனை பெரிய அழகு இல்லை. அண்ணா ஒரு குள்ளமான உருவம், அவருக்கு அப்படி ஒரு தோற்ற பொலிவு இல்லை. ஆனால் அண்ணாவை போல கோடிக்கணக்கான மக்களை தன் பேச்சால் கட்டி போட்டவன் இதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்பது வரலாறு. அண்ணா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இனிமேல் அவ்வளவுதான் திமுக கழகம் என்று கருதினார்கள். யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்கள்? இங்கே இருக்கிற பெரியவர்கள் அறிவார்கள். இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழைய வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ராஜாஜி அவர்களும் காமராஜரும் கைகோத்து நின்று 1971 திமுகவை அழித்து விடுவோம் என்று சூளுரைத்தார்கள். இரண்டு பெரும் தலைவர்கள், சாதாரணமானவர்கள் இல்லை. ராஜாஜி கலைஞரை விட 45 வயது மூத்தவர். காமராஜர் கலைஞரை விட 25 வயது மூத்தவர். அரசியல் அனுபவம் உடையவர்கள், வெறும் வயதிலே மூத்தவர்கள் இல்லை, அரசியல் அனுபவம் உடையவர்கள். காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற போதே காமராஜருக்கு ராஜாஜிக்கும் ஒற்றுமை கிடையாது. ஆனால் திமுகவை எதிர்ப்பதில் ஒற்றுமை வந்தது. இரண்டு பேரும் எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் மட்டுமில்லை நண்பர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய புகழ் பெற்ற எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிராக பயணம் செய்து பரப்புரை செய்தார்கள். குறிப்பாக 3 பேர். ஒருவர் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோ, இன்னொருவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன், மூன்றாமவர் கவிஞர் கண்ணதாசன். 3 பேரும் ஒவ்வொரு மேடையாக போய் பேசினார்கள். எப்போது? 71 என்ன பேசினார்கள்? திமுகவை இந்த தேர்தலில் அழித்தாக வேண்டும் என்று பேசினார்கள். அப்போது நானெல்லாம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன். எங்களை போன்றவர்களுக்கு கூட ஒரு அச்சம் வந்தது. 2 பெரும் தலைவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இந்த 3 புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். திமுகவை தோற்கடித்து விடுவார்களோ என்கிற கவலை இருந்தது. என்ன நடந்தது என்றால் நண்பர்களே, அதுவரை எந்த தேர்தலிலும் பெறாத வெற்றியை திமுக கழகம் 71 பெற்றது. திமுக கழகம் 71 தேர்தலிலே 203 இடங்களில் போட்டியிட்டது. 184 இடங்களில் வெற்றி பெற்று புதிய வரலாற்றை உருவாக்கியது. குறித்துக் கொள்ளுங்கள். 71 தாண்டி மீண்டும் 2026 200 இடங்களில் திமுக கழகம் வெற்றி பெறும் என்பது எழுதி வைக்கப்பட்ட முடிவு. அவ்வளவு தூரம் கடுமையாக எதிர்த்தார்களே. கடைசியாக ஜெயகாந்தன் எந்த நிலைக்கு வந்தார்? இங்கே இருக்கிறவர்கள் பலருக்கு தெரிந்திருக்கலாம். எந்த ஜெயகாந்தன் மேடையில பேசுகிற போது எப்படி பேசுவார் தெரியுமா? அவருடைய ஆவேசம். நான் பார்வையாளனாக இருந்து கேட்டிருக்கிறேன். அவர் ஆவேசமாக பேசுவார். இன்றைக்கு சிலர் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களெல்லாம் ஜெயகாந்தனுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. ஜெயகாந்தன் சொன்னார், திமுகவை அதனுடைய வேரும் வேரடி மண்ணும் இல்லாமல் மட்டுமல்ல, அதன் சல்லி வேர்கள் கூட இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று சொன்னார். அதே ஜெயகாந்தன் அவர்கள் தான் 2009 2010 அப்போது அவர் பேசுகிற போது அவருக்கு 40 வயது கூட இல்லை. 75 76வது வயதில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். சிகரங்களில் உறையும் காலம் என்பது அந்த புத்தகத்தின் பெயர். அந்த புத்தகத்தின் தலைப்பே ஒரு கவிதையாக இருக்கிறது. சிகரங்களில் உறையும் காலம் என்னும் புத்தகத்தை என்ன காரணத்திற்காகவோ கனிமொழி அவர்கள்
ஜெயகாந்தன் தலைமையிலே வெளியிட்டார்கள். ஜெயகாந்தன் தலைமையிலே வெளியிட பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மேடையிலே இருக்கு. முதல் வரிசையிலே இதோ சென்னையிலே ராஜா அண்ணாமலைபுரத்திலே இருக்கிற பெத்தாச்சி அரங்கத்திலே அந்த விழா நடைபெற்றது. அந்த விழாவிலும் நான் பார்வையாளராக அமர்ந்திருந்தேன். அதனால் நான் சொல்லுகிறேன், ஜெயகாந்தன் என்ன பேச போகிறாரோ என்று நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். சல்லி வேர் கூட இல்லாமல் திமுகவை அழித்து விடுவேன் என்று பேசியவர், கலைஞரை பற்றி மிக கடுமையாக பேசியவர். அன்றைக்கு கலைஞர் எதிரிலே அமர்ந்திருக்கிறார். பார்வையாளர்கள் வரிசையிலே என்னை போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறோம். ஜெயகாந்தன் வந்து பேச தொடங்கிய அந்த வரிகள், நான் சொல்லுவதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் கைபேசியில் ஜெயகாந்தனின் பேச்சு அந்த இவை சிகரங்களில் உறையும் காலம் நூல் வெளியிட்டு விடாவில் என்று போடுங்கள். இப்போதும் இருக்கிறது. நான் மாலையில கேட்டேன், ஜெயகாந்தன் பேச்சை எப்படி தொடங்குகிறார் தெரியுமா? தமிழ் இன தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எங்களின் முன்னோடி கலைஞர் மு கருணாநிதி அவர்களே என்று யார் திமுகவின் ஆணி வேரையும் சல்லி வேரையும் அறுத்து எரிந்து விடுவோம் என்று சொன்ன ஜெயகாந்தன் அவர்களே, தமிழ் இனத்தின் தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கலைஞர் என்று பேசுகிற காலம் அவருடைய 75வது வயதில் வந்தது என்றால் அவர் பொய்யாக பேசவில்லை, உணர்ந்து பேசினார். பேச்சுக்கு இடையிலே ஒன்றை சொன்னார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கலைஞரின் ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று ஜெயகாந்தன் சொன்னார். யார் எதிர்த்தார்களோ, யார் ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்று கருதினார்களோ, யார் கழகத்தை அழித்துவிட வேண்டும் என்று கூறினார்களோ அவர்களே கடைசியாக இதுதான் பொற்காலம். உண்மைதான். 2006க்கும் 2011க்கும் நடைபெற்ற இடையில் நடைபெற்ற நம்முடைய கழகத்தின் ஆட்சி இருக்கிறதே பொற்காலம் இல்லையா? எண்ணி பாருங்கள், கலைஞரின் சிந்தனை எப்படி வேறுபட்டதாக இருந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்திலே 2 தோற்றங்கள் வருகின்றன. உழவர் சந்தையை தொடக்கியவரும் அவர்தான், டைடல் பார்க்கை தொடக்கியவரும் அவர்தான். 20ஆம் நூற்றாண்டில் உயர்ந்து நிற்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் அவர் வழிகோலினார். எங்களினுடைய பாரம்பரியமான உழவை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டோம் என்று உழவர் சந்தையையும் அவர் உருவாக்கினார். அந்த ஆட்சி பொற்காலம்தான் என்று ஜெயகாந்தனே சொன்னார். எத்தனையோ வாரியங்கள் இருக்கலாம், நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆசிரியர்களுக்கு வாரியம் இருக்கலாம், தொழிலாளர்கள் மீனவர்களுக்கு இருக்கலாம். என்றைக்காவது எந்த ஆட்சியிலாவது நடைபாதை வணிகர்களுக்கு வாரியம் உண்டா? திருநங்கைகளுக்கு நல வாரியம் உண்டா? திருநங்கைகளுக்கு நல வாரியம், மூட்டை தூக்குகிற தொழிலாளர்களுக்கு நல வாரியம், நடைபாதை வணிகர்களுக்கு நல வாரியம் என்று அத்தனை பேருக்குமான அரசாக இந்த அரசை அவர் அமைத்து காட்டினார். அவருக்கு பின்னால் வந்த நம்முடைய தளபதி சொன்னார், தலைவர் இறந்ததற்கு பிறகு கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற போது தளபதி சொன்னார், என்ன இருந்தாலும் எனக்கு கலைஞரை போல பேச வராது, கலைஞரை போல எழுத வராது, ஆனால் கலைஞரை போல எழுதவும் பேசவும் தெரியவில்லை என்றாலும் கலைஞரை போல எனக்கு உழைக்க தெரியும் என்று சொன்னார். இன்று வரையிலே உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று வரையிலே அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உயர்ந்தோங்கி இருக்கிறது. அந்த உழைப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் வருகின்றன. அவருடைய உழைப்பின் காரணமாகத்தான் பிள்ளைகள் வயிறார உண்டு படித்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவியும் பெற்று படிக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், நாடு முழுவதும் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்தோங்கி நிற்கிற மாநிலமாக தமிழ்நாடு நிற்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு என்னவாக இருக்கிறது? நம்மை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நம்மை எந்த நிலையிலே வைத்திருக்கிறார்கள்? இன்றைக்கு காலையிலே வந்த செய்தியை, நாளேட்டில் தொலைக்காட்சிகளில் வந்த செய்தியை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்திருப்பீர்கள். அமெரிக்காவுக்கு இனிமேல் நம் பிள்ளைகள் யாரும் போவது பற்றி கனவு கூட காண முடியாது. போக முடியாது என்றதல்ல, போவது பற்றிய கனவு கூட காண முடியாது. என்ன காரணம்? அமெரிக்காவுக்கு இங்கே படித்துவிட்டு தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் அங்கே வேலை தேடுவதற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு H1B விசா என்று ஒரு விசா, நுழைவு அனுமதி வாங்க வேண்டும். அதற்கு இருந்த கட்டணத்தை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் இன்றைக்கு எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார்? கட்டணங்கள் உயரலாம். எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? சென்ற ஆண்டு வரையில், சென்ற ஆண்டு கூட அல்ல, நேற்று வரையில் இருந்த கட்டணம் என்ன? புதிய கட்டணம் இன்று காலையிலே இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நேற்று வரைக்கும் எவ்வளவு கட்டணம்? ஒரு இளைஞர் இங்கே படித்துவிட்டு, பெண்ணோ ஆணோ, அமெரிக்காவுக்கு வேலை தேட போய் H1B விசாவுக்கு அவர் விண்ணப்பித்தால் அவர் $4815 கட்ட வேண்டும். அதுதான் அதிகபட்ச தொகை. 2500 இருந்து
தொடங்கி $4815 கட்ட வேண்டும். $1 $88. எனவே $4815 என்றால் ஏறத்தாழ 4.25 லட்சம், $4,23,000 கட்டினால் போகலாம். அது ஒரு ஆண்டுக்கான கட்டணம். 4,23,000 என்பதை உயர்த்தலாம், 5 லட்சம் ஆக்கலாம், போனால் போகிறது 8 லட்சம் ஆக்கலாம். 88 லட்சம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறாரே, $1 கோடி ஒருவனால் ஒரு ஆண்டுக்கு கட்ட முடியுமா? நான் கேட்கிறேன், 88 லட்சம் ரூபாய் கட்டி விசா வாங்குவதை விட அது 88 லட்சத்தை வைத்துக் கொண்டு இந்த ஊரிலேயே அவன் தொழில் செய்து விட மாட்டானா? 88 லட்சம் கட்டு, ஏறத்தாழ $1 கோடி ஒரு ஆண்டுக்கு கட்டு என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? இனிமேல் அமெரிக்காவிற்குள் நீங்கள் வர முடியாது. இந்த தடை யாருக்காக? உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தானே, எல்லோருக்கும் தான். ஆனால் சென்ற ஆண்டில் மட்டும் அங்கே விசா வாங்கி போயிருக்கிறவர்களில் 72% இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். அதற்கு அடுத்து சீனா 11%. எனவே 70% இந்திய பிள்ளைகள் இப்போதெல்லாம் மிக பெரும் பணக்காரர்கள் தான் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் என்பது அல்ல. நம்முடைய வீட்டு பிள்ளைகள், நடுத்தட்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மேலை நாடுகளிலே போய் பணம் ஈட்டுகிறார்கள். பணம் மட்டும் ஈட்டவில்லை நண்பர்களே, தமிழ்நாட்டு பிள்ளைகளால் தான் அங்கே இருக்கிற தகவல் தொழில்நுட்ப தொழிலே உயர்ந்து நிற்கிறது என்று அவர்களே ஏற்கிறார். உண்மைதான். தமிழ்நாட்டு பிள்ளைகளினுடைய உழைப்பு, தமிழ்நாட்டு பிள்ளைகளினுடைய அறிவு திறன் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. அதை நிறுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய மோடி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? 1000 செய்திகளை பற்றி பேசுகிறீர்களே, இன்றைக்கு 4 லட்சத்திலிருந்து 88 லட்சமாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதே, ஒன்றிய அரசு வாய் திறந்ததா? நம் தலைவர் தான் கண்டித்திருக்கிறார். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை இருட்டாக்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார். மோடி என்ன செய்தார்? மோடி மணிப்பூருக்கே 864 நாட்களுக்கு பிறகு போனவர். மணிப்பூர் எரிந்து கொண்டிருந்தது, மோடி அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார். மணிப்பூர் எரிந்து கொண்டிருந்தது, மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு கூட வரவில்லை. இப்படிப்பட்ட பிரதமரை பெற்றிருக்கிற தேசத்தில் நாம் மறுபடியும் மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பது எதற்காக என்றால், எத்தனையோ தடைகளை மீறித்தான் திமுக கழகம் வளர்ந்திருக்கிறது. ஏதோ போகிற போக்கில் திரைப்படத்திலே நடித்துவிட்டு சட்டென்று அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. நாம் திரைப்படங்களின் மூலம் கருத்துக்களை விதைத்தோம். கவனியுங்கள், திரைப்படத்திலே நடித்துவிட்டு அந்த கவர்ச்சியை வைத்துக் கொண்டு வாக்குகள் கேட்கவில்லை. திரைப்படத்தில் அரசியலுக்கு வந்து கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு திரைப்படத்தில் அவற்றை விதைத்து விட்டு தான் வெளியிலே வந்தோம். அது கூட அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. சில காட்சிகளை நான் சொல்லுகிறேன். திரைப்படத்தில் கூட நம்முடைய கருத்துக்களை, அண்ணாவின் பெயரை சொல்லுவதற்கு கூட எத்தனை போராட்டங்கள் இருந்தன. இங்கே இருக்கிற சற்று வயது கூடியவர்களுக்கு தெரியும், 1960 தங்கரத்தினம் என்று ஒரு படம் வந்தது. SS ராஜேந்திரன் அவர்கள் இயக்கிய படம். அந்த படத்திலே பழனியிலே நடைபெற்ற திமுக மாநாட்டை அப்படியே காட்டினார்கள். அந்த திமுக மாநாடு தானே காட்டிவிட்டு போகட்டும் என்று தணிக்கை துறை அனுமதித்தது. ஆனால் தணிக்கை எதிர்பார்க்கவில்லை. திரையரங்குகளில் அந்த படம் ஓடுகிற போது, பழனி மாநாடு காட்டப்படுகிற போது, அந்த அரங்கமே அதிர்ந்த காட்சியை பார்த்து இனிமேல் இவர்களை விடக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். இப்போதும் நீங்கள் உங்கள் கைபேசியிலே இருக்கிற யூடியூப் என்கிற அந்த வலையொலியிலே அந்த பாடலை மட்டும் போடுங்கள், அந்த பாட்டு வரும். மிக அருமையான ஒரு பாட்டு. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கருணையினால் அவன் நெஞ்சில் நிறைந்தான், அண்ணாவன் எல்லோரும் அடைக்கப்பட்டான், அவன் 1000 தலைமுறை தடைக்க நின்றான் என்கிற அந்த பாட்டு. அண்ணாவன் எல்லோரும் அழைத்தார்கள், 1000 தலைமுறை தழைத்தது என்கிற அந்த பாடலுக்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால், அடுத்தடுத்து வருகிற படங்களிலே அண்ணாவின் பெயரையோ ஏன் காஞ்சியின் பெயரையோ சொல்ல அனுமதி மறுத்தார்கள். 63 காஞ்சி தலைவன் என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பற்றி இன்றைக்கு முரசொலியினுடைய பின்பக்கத்தில் எழுத்தாளர் குமரன்தாஸ் எழுதியிருக்கிறார். காஞ்சி தலைவன் என்று ஒரு படம். அந்த காஞ்சி தலைவன் படத்திலே பெயரையே வைக்கக்கூடாது என்றார்கள். காஞ்சி தலைவன் என்று சொல்லக்கூடாது. எழுத்தாளர் யார்? கதைவசனம் எழுதியவர் யார்? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் கேட்டார், பல்லவ நாட்டு மக்களை, பல்லவ நாட்டு அரசனை காஞ்சி தலைவன் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுவது? ஆனால் ஒரு பாட்டில் வருகிற ஒரு வரியை அவர்கள் வெட்டிவிட்டார்கள். அந்த பாட்டை நீங்கள் கேட்க வேண்டும். எழுச்சி மிகுந்த பாட்டு. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே என்று தொடங்கும். ஆனால் உண்மையாகவே அந்த பாட்டு படத்தில் முதலில் எப்படி இருந்தது என்றால்,
வெல்க காஞ்சி வெல்க காஞ்சி வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் காட்டு கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்க செல்கவே என்று வரும். காஞ்சி என்று சொல்லக்கூடாது என்றதால் வெல்க காஞ்சி என்பதை வெல்க நாடு என்று மாற்றினார்கள். ஆனால் தணிக்கைத்துறை எங்கே ஏமாந்து போயிற்று? எங்கே ஏமாந்தது என்றால், அந்த படத்தில் எம்ஜிஆர் நரசிம்ம பல்லவனாக நடிப்பார், எம்ஜிஆரின் தங்கையாக விஜயகுமாரி நடிப்பார். படத்திலே ஒரு தொடர்ச்சியாக ஒரு வசனம் வரும். ஆனால் தணிக்கை அதிகாரிகளுக்கு அது அப்போது புரியவில்லை. திரையரங்கத்திற்கு வந்தபோது மக்களினுடைய வரவேற்பை பார்த்தபோது புரிந்தது. என்ன வசனம் வரும் என்றால், விஜயகுமாரி எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவார், தங்கை அண்ணனை பார்த்து பேசுகிற வசனம். அவர் சொல்லுவார், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு உங்களை விட்டால் அண்ணா வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்பார். உங்களை விட்டால் அண்ணா வேறு யார் இருக்கிறார்கள் என்று தங்கை கேட்கிற அந்த வசனத்தை திரையரங்கத்தில் இருந்தவர்கள் முழுவதும் தமிழ்நாட்டை காப்பதற்கு அண்ணாவை விட்டால் வேறு யார் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார்கள். அந்த படத்தில் எந்த இடத்திலெல்லாம் அவர் அண்ணா என்று அழைக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அரங்கம் அதிர்ந்தது. இப்படித்தான் நண்பர்களே, தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்களில் கூட நமக்கு தடைகள் விதிக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், பெண்கள் பார்த்திருப்பீர்கள் என்பதால் திரைப்படத்திலிருந்தும் சில இடங்களை நான் சொல்லுகிறேன். பெற்றால் தான் பிள்ளையா என்று ஒரு படம். அந்த படத்தில் நல்ல நல்ல தம்பிகள் பிள்ளைகளை நம்பி என்று ஒரு பாட்டு. அந்த பாட்டை கவனியுங்கள். என்ன வரும் என்றால், அதுவும் எம்ஜிஆர் நடித்த படம் தான். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று தொடங்குகிற அந்த பாட்டில் இடையில் ஒரு வரி வரும். ஒரு சொல்லை தணிக்கைத்துறை மாற்றியது. என்ன வரும் என்றால், பிள்ளைகளை பார்த்து எம்ஜிஆர் பாடுவார், நீ அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல் என்று அந்த பாட்டு வரும். தணிக்கை அனுமதிக்கவில்லை. நீங்கள் எப்படி அறிஞர் அண்ணா என்று சொல்லலாம் என்று தடுத்து விட்டார்கள். இப்போதும் நீங்கள் கேட்டால் அந்த பாட்டு கடைசியாக எப்படி மாற்றப்பட்டிருக்கும்? அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், நீ மேடையில் முழங்கு திருவிக்கா போல் என்று இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல் என்று எழுதப்பட்ட பாட்டு. இப்படியெல்லாம் திரைப்படத்திலே தடுத்து விடுவதால் திமுகவை தடுத்து விட முடியும் என்று அவர்கள் கருதினார்கள். 66 அண்ணா என்கிற பெயர் திரைப்படத்திலே தடுக்கப்பட்டது. 67 அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது யாரால் தடுக்க முடிந்தது நண்பர்களே? அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர். அவர்தான் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர். அவர்தான் இருமொழி கொள்கையை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தவர். அறிஞர் அண்ணா அவர்கள் 68 ஜனவரி 23 சட்டமன்றத்திலே இதற்காகவே ஒரு நாள் கூட்டத்தை கூட்டி, தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி பாடம் இல்லை, தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கைதான் என்று கொண்டு வந்ததால் தான், ஆங்கிலம் கற்றதால் தான், நம் தாய்மொழியான தமிழையும் அந்நிய மொழியான ஆங்கிலத்தையும் தொடர்பு மொழியாக கற்றதால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுதான் காரணம். அதிமுகவுக்கு தெரியுமா? எடப்பாடியாருக்கு தெரியுமா? எடப்பாடியார் பேசுகிற போது சொல்லுகிறார், எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அவர் கூறுகிறார், திமுகவை நான் அழித்து விடுவேன், உங்களால் முடியுமா? உங்கள் கட்சியையே உங்களால் இனி காப்பாற்ற முடியாது. உங்கள் கட்சியை உங்களோடு இருக்கிற பாஜக அடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கும் சொல்லுகிறேன், முதலமைச்சர் இந்த கூட்டத்திலே கூட ஒரு முறை நான் சொன்னேன், இந்த தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல அதிமுகவையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நமக்கு எதிர்கட்சியாக அதிமுக இருப்பதுதான் நல்லது. இல்லையானால் அவர்கள் வந்து சேர்வார்கள். குறைந்தது அதிமுகவின் கட்சியிலே, கட்சியின் பெயரில் திராவிடம் இருக்கிறது, கொடியில் அண்ணா பறக்கிறார். நமக்கு தெரியும், அவர்கள் கட்சி கொடியிலே தான் அண்ணா பறக்கிறார், திமுக மேடையிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் திராவிடத்தை அண்ணாவையுமாவது வைத்திருக்கிறார்கள். திராவிட கட்சிகளையே அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறவர்களோடு கூட்டணி வைக்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாடு முழுவதும் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தேர்தலுக்கு முன்பே கூட மிக தெளிவாகவும் சரியாகவும் தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும். நமக்கு அடுத்த தலைமுறை பற்றி, வெறும் தேர்தலை பற்றி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பற்றிய கவலையும் நமக்கு இருக்கிறது. நம் தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த உறுதிமொழிகளை நாடு முழுவதும் எடுப்பதற்கு திமுக கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. சென்னையிலே மட்டுமல்ல, செங்கல்பட்டிலே மட்டுமல்ல, கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கூட்டங்கள் நேற்றைக்கும் இன்றைக்குமாக
தமிழ்நாட்டின் தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் அனைத்திலும் நடந்திருக்கின்றன. இது நாம் உறுதியேற்பதற்கான நேரம். கொஞ்சமும் தளர்ந்து விடாதீர்கள். நமக்கு வேலை இருக்கிறது. வரப்போகிற தேர்தல் வழக்கமான தேர்தல் இல்லை. இருபெரும் தத்துவங்களுக்கு இடையிலான ஒரு போராக வரப்போகிற தேர்தல் நடைபெறப் போகிறது. சமத்துவமா, ஆதிக்கமா என்பதுதான் நம் முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி. மறுபடியும் நினைவிலே கொள்ளுங்கள். திமுகவா அதிமுகவா என்பதல்ல, திமுகவா பாஜகவா என்பதல்ல. இந்த மண்ணில் சமத்துவமா அல்லது ஒரு குறிப்பிட்டவர்களினுடைய ஆதிக்கமா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. ஆதிக்கத்தை முறியடிப்போம், அடிமை தடைகளை அறுத்தறிவோம், விடுதலையை வென்றெடுப்போம். விடுதலையும் சமத்துவமும் இந்த நாட்டின் அடிப்படையான கோட்பாடுகள். நேற்றைக்கு பேசியிருக்கிற முதல்வரின் பேச்சை மறுபடியும் ஒரு முறை படியுங்கள். சென்னையிலே நேரு விளையாட்டு உள்ளரங்கத்தில் பொறுப்பேற்கிற ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற போது 2712 வழங்குகிற போது நம்முடைய முதலமைச்சர் என்ன பேசுகிறார்? மிக அருமையான பேச்சு. ஆசிரியர்களாக பொறுப்பேற்கிறீர்கள். நீங்கள் வெறும் ஆசிரியர்கள் மட்டுமில்லை, நீங்கள் பாடப்புத்தகங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் உங்களுக்கு தேவையில்லை. வீட்டிலே பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிற முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான். பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிற இரண்டாவது பெற்றோர்கள் நீங்கள் தான். எனவே வெறும் ஆசிரியர்களாக இல்லை, பெற்றோர்களாக இருங்கள். பிள்ளைகளிடம் அன்பு காட்டுங்கள். 2 செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதற்காக சொல்ல வருகிறார் முதலமைச்சர். மிக தெளிவாக சொல்லுகிறார், 2 செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். ஜாதி பாகுபாடு மனத்தில் இருக்கக்கூடாது, பாலியல் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்கள். ஜாதியால் எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. பெண் என்பதால் எந்த ஒரு பெண்ணும் உயர்ந்தவள் இல்லை. இங்கே இருக்கிற தாய்மார்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். காலகாலமாக, ஒரு நூற்றாண்டு காலமாக பெண்ணுக்கும் ஆணுக்குமான சமத்துவத்துக்கு பாடுபட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம். இன்றைக்கு இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால், முன்பெல்லாம் ஒரு திருமண வீட்டில் கூட, ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட நாற்காலியிலே ஆண்கள் தான் அமர்வார்கள், பெண்கள் கீழே தான் அமர வைக்கப்படுவார்கள். ஒரு பெண் வயதுக்கு வந்தால் பள்ளிக்கூடத்திற்கு போவதிலிருந்து நிறுத்தப்பட்டு விடுவாள். எந்த பெண் பிள்ளையும் அன்றைக்கு பருவத்திற்கு வந்த பெண் பிள்ளையும் படித்ததில்லை. கணவன் இறந்து போனால் பெண்ணையும் தூக்கி எரிகிற நெருப்பிலே போட்ட சமூகம், கொடூரமான சமூகம்தான் இது. எல்லாவற்றையும் தாண்டி பெண் என்றால் என்ன, ஆண் என்றால் என்ன, நாங்கள் சக மனிதர்கள், நண்பர்கள், என்றைக்கும் ஒன்றாக சமமாக இருப்போம் என்கிற நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் 1 நூற்றாண்டு காலமாக போராடியது. இன்றைக்கு பார்க்கிறேன், ஆண்களை விட பெண்களே கூடுதலாக இருக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. நீங்கள் வெறும் கூட்டத்துக்கு வந்து போகிறவர்களாக இல்லாமல், தேர்தலில் மட்டும் வாக்களிக்கிறவர்களாக இல்லாமல், நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஜாதி பாகுபாடற்றவர்களாக, பெண் ஆண் என்கிற வேறுபாடற்றவர்களாக, சமமான ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் என்ற உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் திமுக கழகத்தின் வெற்றி. தேர்தலில் நாம் பெறப்போகிற வெற்றி உறுதியாகிவிட்டது. குறித்து கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 2026 வரலாறு புதிதாய் படைப்போம் 200 என்று. 200 இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம். அதனை தாண்டி சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை கொண்டு வருவதற்காகவும் கழகம் பாடுபட வேண்டும். அதற்கான போர் வீரர்களாய் நாம் எழுவோம். கழகத்தின் தலைவருக்கு பின்னால், இளையவருக்கு பின்னால் என்றென்றும் அணிவகுத்து நிற்போம். வருகிற எதிரிகளை வீசி எறிவோம். தேர்தலில் வெல்வோம், சமூகத்திலும் வெல்வோம், வரலாற்றிலும் வென்று நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.